அடக்கடவுளே டீ முக்கியம் டீ முக்கியம் என்று சொல்லி நேற்று அவன் செஞ்சரியை எடுத்து போட்டீங்களேடா. ஒரு 2 பால் கொடுத்திருந்தா அவன் செஞ்சரியா போட்டிருப்பானேடா. அந்த மாதிரி தான் நேற்று மேட்ச் போச்சுது பஞ்சாபுக்கும் குஜராத்துக்கும். அப்ப நேற்று என்ன நடந்ததுடா, பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சாங்க. அப்ப அதுல ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் இறங்கின ஆர்யா வந்து 23 பால்ல 47 ரன் அடிச்சிருந்தார். என்னுடைய ஐபிஎல் முதலாவது போட்டியிலேயே உண்மையிலேயே கனகாலத்துக்கு பிறகு பஞ்சாபுக்கு ஒரு நல்ல ஓப்பனராக கிடைச்சிருக்காருன்னு சொல்லிக்கொண்டு இங்கால வந்தவனா வந்து இறங்கின நம்மட சிரேஸ் ஐயர் வந்ததுலேருந்து ஒரு அதிரடியை காட்ட வலிக்கிட்டார். அதிரடி என்ற அதிரடி அப்படி ஒரு அதிரடி. அவர் என்னதான் அதிரடியை காட்டினாலும் அங்கால பக்கத்தை மலமா 2 விக்கெட் போக வலிக்குது. அதுலேயும் முக்கியமா நம்மட அதிரடி மன்னன் ரிவர்சிப் கிங் மேக்ஸ்வெல் வந்து பொஸ்போலி அவுப்பட்டு வெளியில போட்டார். அதுக்கு பிறகு வந்து ஸ்டோனிஸும் ஒரு 20 ரன் அடிச்சு கொடுக்க பஞ்சாப் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போச்சுன்னு தான் சொல்லணும். அவரும் ஓப்பட அதுக்கு பிறகு வந்து நம்மட பிரசாந்த் சிங் போன முறை ஐபிஎல்ல இவரை மாறி எடுத்துட்டோம்னு சொன்ன பஞ்சாப் டீம் வந்து போன முறை அவரை பார்த்து வியந்து இந்த முறையும் அவரை வச்சிருக்குது. அவர் வந்து இந்த முறையும் ஒரு நல்ல ஒரு பேட்டிங்கை செஞ்சிருக்காருன்னு சொல்லணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா 16 ஓவர்ல 44 ரன் அடிச்சிருக்கிறார். அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம், கடைசி ஓவர் வந்து சிரேசையர் ஒரு 3 ரன் அடிச்சா சிரேசையர் செஞ்சரி அடிச்சிருவார். இருந்தாலும் ஒரு பந்தை கூட அவர்கிட்ட கொடுக்காம அந்த ஓவர் வந்து 5-4 அடிச்சு போடுவார் நம்மளோட சுஷாந்த் சிங். உங்களோட தனிப்பட்ட செஞ்சரி எல்லாம் பெரிய முக்கியம் இல்லை, டீமுட வெற்றி தான் முக்கியம் என்று விளையாடினாரோ இன்னும் எனக்கு தெரியல. இருந்தாலும் அவர்கிட்ட விளையாட்டை பார்க்க இது வேற ஒரு ஆள் அப்படி செஞ்சிருந்தா பார்க்கவே எரிச்சலா இருந்திருக்கும். ஆனா அவர் செய்யக்கல, உண்மையிலேயே நல்லா இருந்ததுன்னு சொல்லிக்கொண்டு அப்ப அவர்கிட்ட அதிரடியோட 243 ரன் அடிச்சிருக்காங்க நம்மளோட பஞ்சாப். அப்ப 244 ரன் அடிக்கணும்னு கிளம்புறீங்க. நம்மட குஜராத் வந்து ஓப்பனிங்கா பட்லர் இறக்குவாங்கன்னு பார்த்தா பட்லரை வண்டவனா போட்டு ஓப்பனிங்கா வந்து கில்லும் சாய் சுதர்சனும் கிளம்புறாங்க. சாய் சுதர்சன் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் அனுமாறினாலும் பேந்து பிக்கப் பண்ணி அடிக்க வலிக்கிட்டார். கில் வந்து ஆரம்பத்திலேருந்தே அடிக்க வலிக்கிட்டார். கில் ஒரு 14 பால்ல 33 ரன்னையும் சாய் சுதர்சன் 41 பந்துல 71 ரன்னையும் அடிச்சு ஒரு நல்ல நிலைமையை கொண்டாலும் அங்கால வந்த பட்லர் 33 பால்ல 54 ரன் அடிக்க 2 ஓவர்ல 45 ரன் அடிக்க வேண்டி வந்துட்டுது குஜராத் அணிக்கு. என்னடா எல்லாரும் நல்லா வெற்றி பண்ணிருக்காங்க அப்ப அப்படி வந்தான்னு கேட்டீங்கடா, பஞ்சாப்காரங்க போட்டு அடிச்சிருந்த அடி அப்படி. எல்லாரும் நல்லா விளையாடினாலும் அவ்வளவு பெரிய ஸ்ட்ரைக் ரேட் இல்ல அவன் வெட்டிங்ல. உண்மையை சொன்னா நோமலா பார்த்தா 200 தாண்டி அடிச்சிருக்காங்க. இருந்தாலும் நேற்று 240க்கு மேல போனபடியா இந்த ஸ்ட்ரைக் ரேட் காணாது. ஓப்பனா வந்து ஸ்ட்ரைக் ரேட் மேலே சஜஷன் நல்லா விளையாடுகிற ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து பார்த்தா காணாது. பட்லரையும் கில்லையும் ஓப்பனா போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு அந்த 40 ரன் அடிச்சாங்களோ அடிக்கலையோ பாத்தீங்கன்னா அடிக்கல. 11 ரன்னால வந்து நம்மட பஞ்சாப் அணி வந்து வெற்றியை பெற்றுட்டு